2026 அரசியல் தேர்தல் களமும் அதனுடைய நகர்வும் எப்படி இருக்கின்றது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. கடகம் தான் தமிழகத்தை குறிக்கக்கூடிய ராசி. அப்போ யாருக்கு முக்கியத்துவம் வருகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடகராசியில் பிறந்தவருக்கு மக்களுடைய பலம் செல்வாக்கு கூடும். கடகராசியில பிறந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி, அதற்கு நல்ல செல்வாக்கு இருக்கும். இப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த மீனம் என்பது பெண் ராசி. அப்போ என்ன கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து இளம் பெண்கள் இந்த ஆண்டு தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்தினார். கடன் வாங்கினா மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களை கேட்குறீங்க. கடன் வாங்கினா தப்பிக்கிறவங்க வேண்டாமா உங்களுக்கு? அடுத்ததான் கேட்போம். கடன் வாங்கினா மாட்டிக்கொள்ளக்கூடிய ராசி கடக ராசி. அடுத்தது ரிஷப ராசி. மிகப்பெரிய அளவிற்கு கடன் இவர்களை பாதிக்கும். எந்தெந்த ராசி நேயர்களுக்கு வந்து 2026 ஜாக்பாட் தான் போங்க அப்படின்னு ஜாக்பாட்டுக்காக காத்திருக்காங்க மிதுன ராசிக்காரங்க. அவர்களுக்கெல்லாம் 2026 பிற்பகுதியில மிகப்பெரிய ஜாக்பாட் காத்திருக்காங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு என்னதான் அஷ்டமத்து சனி இருந்தாலும் அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. புதிய முயற்சி, தொழில் முயற்சி செய்வாங்க, அதுல வெற்றி பெறுவாங்க. துலா ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகம் இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கும் பெரிய யோகம். ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவினா. இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் பஞ்சநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 2026 புத்தாண்டுக்கான பல பலன்கள் நமக்காக கொடுக்க இருக்காங்க. ஃபுல்லான் பக்தி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ 2026 வரப்போது எல்லாருமே வந்து புது வருடத்துல ஏதாவது மாற்றம் வந்து நம்ம வாழ்க்கையில நிகழ்ந்துராதா அப்படின்றத வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து வந்து நம்ம நேயர்களுக்காக பலன்கள் கொடுக்க காத்திருக்கோம் சார். ஸோ இப்போ பொது பலன்கள் முதல்ல பார்த்துடலாம் சார். முதல்ல உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி சார். 2026 ஆண்டு அமோகமா அமையணும். ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவர்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நம்மளுடைய கேமராமேன்கள் எல்லாருக்குமே வாழ்க்கை அமோகமா இருக்கு. அது எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். சொல்லுங்கம்மா. 2026 எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்கள் பார்த்துடலாம் சார். சார் இப்போ எல்லாருக்குமே வந்து பெரும் எதிர்பார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2026 அரசியல் தேர்தல் களமும் அதனுடைய நகர்வும் எப்படி இருக்கின்றது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. அதை பத்தி உங்களுடைய பார்வை. அதாவதுமா, தமிழகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடகம் தான் தமிழகத்தை குறிக்கக்கூடிய ராசி. இந்த கடகத்திற்கு வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி வரார். 1ஆம் தேதி ராத்திரி. இந்த குரு பகவான் வந்த பிறகு தேர்தல் நடந்தால் அதனுடைய அமைப்புகள் வேறையா இருக்கும். ஜூன் மாதத்திற்கு முன்பாகவே நமக்கு தேர்தல் வருகிறது. அப்போ இந்த ஆண்டு வந்து யாருக்கு முக்கியத்துவம் வரப்போகிறது? தமிழக தேர்தலில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி அதுதானே. அப்போ யாருக்கு முக்கியத்துவம் வருகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடகராசியில் பிறந்தவருக்கு மக்களுடைய பலம் செல்வாக்கு கூடும். கடகராசியில பிறந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி, அதற்கு நல்ல செல்வாக்கு இருக்கும். அதே போல இந்த ஆண்டு வந்து மிகச்சிறந்த ராசிகள் அரசியல் பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மம், கன்னி, இந்த 3 ராசிகளும். அப்போ சிம்ம ராசி தான் தமிழக முதல்வருடைய ராசியே. சோ அந்த ராசி ஜொலிக்கும், மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும், அப்படிப்பட்ட யோகம் இருக்கு. கன்னி ராசி தான் வந்து எதிர்கட்சி தலைவருடைய ராசி. கன்னி ராசி உத்திரம நட்சத்திரம், அவருக்கு மிகச்சிறந்த யோகம் வருது. என்னங்க 3 பேருக்கும் யோகம் வருதுன்னு சொன்னா என்ன பண்றது? கடகராசிக்கு, சிம்ம ராசிக்கு, கன்னி ராசிக்கு 3க்கும் சொல்றீங்க அப்படின்னா, தேர்தல் வெற்றியை எது தீர்மானிக்கும் அப்படின்னா, தேர்தல் எந்த தேதியிலே நடக்க போகிறது, தேர்தல் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார், அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார், அவர்கள் ஜாதகம் தான் பேசும். முகூர்த்தம்னு சொல்றோம், தேர்தல் நடக்கக்கூடிய நேரம், அந்த நாள், அதை வைத்துதான் நாங்கள் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பதை முடிவு செய்கிறோம். ஆக இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் யார் வெற்றி பெறுவார் என்பதை தீர்மானமாக சொல்ல முடியும். ஆனால் இந்த 3 ராசிக்காரர்களுமே இப்பொழுது பலம் பொருந்தியவர்களாக, மக்கள் செல்வாக்கு பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் அந்த கிரக நிலைகள் படி. ஓகே, ஏன்னா வந்து எல்லாருடைய பெரும் எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா 2026 தேர்தலும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும்னு நம்புறேன் சார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, பெண்கள் அப்படின்னாலே வந்து ஒரு பெண் படிச்சாலே வந்து வீடு இல்லை அந்த ஊரே நல்லா இருக்கும்வாங்க. இப்போ தமிழகத்துல உங்களுக்கு தெரியும், பெண்கள் வந்து நிறைய இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 2026 பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டா அமையும்? இப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் உட்கார்ந்துருக்காரு. அந்த மீனம் என்பது பெண் ராசி. சரிங்களா? அப்போ என்ன கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து இளம் பெண்கள்
இந்த ஆண்டு தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கணும். 2026 பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து கொண்டு கன்னி ராசியை பார்க்கிறார், அவரை தனுசு ராசியை பார்க்கிறார். இந்த காலகட்டம் எல்லாமே பெண்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. உழைப்புல நல்ல உயர்ந்து வருவாங்க. அவங்க எந்த துறைகள்ல இருக்காங்களோ அந்த துறைகள்ல பெண்கள் உயர்ந்து வருவாங்க. அதுல சந்தேகம் இல்லை, மிகச்சிறப்பாக வரப்போறாங்க. ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவியல் ஓங்கி வையகம் தழைக்குமாம்னார் பாரதியார். அந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லயும் சூப்பர்பா வருவாங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் சுய பாதுகாப்புன்னு வருகிற போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இவர்கள் இருக்க வேண்டும் பெண்கள், அவ்வளவுதான். தவிர 2026 பல துறைகளிலும் அவங்க ஜெயிக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும். ரெண்டாவது, அடிமைத்தனத்திற்கு இனிமே பொறுத்திருக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷனாக பாருங்க, அதெல்லாம் இனி இல்லை, அப்படி பொறுத்திருக்க மாட்டாங்க. தவறுன்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு தைரியம் அவர்கள்ட்ட இருக்கும். கண்டிப்பா. பெண்களுக்கு சொல்லியாச்சு, ஆண்களுக்கு சொல்லலைன்னா கோச்சுப்பாங்க இல்லையா? ஸோ ஆண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அவங்க தொடங்கக்கூடிய தொழிலா இருக்கட்டும், இது எப்படி அமையுங்க? 2026ல ஜூன் மாதத்திற்கு பிறகு ஆண்களுக்கு மிக நல்ல காலம். ஓகே. அவர்களுடைய பினான்சியல் பொசிஷனும் நல்லா இருக்கும். வேலையில இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் அப்ப குறைஞ்சிடும். ஓகே. நிறைய மாற்றங்கள் வரும். ஒரு நாட்டுல இப்ப வேலை இல்லாம இவங்க வர முடியாதபடி விசா ப்ராப்ளம் இருக்கு அப்படிலாம் சொல்றோம் பாருங்க. ஒரு நாட்டுக்கு போக முடியல, விசாவை எதிர்பார்க்கிறாங்க. அந்த விசா பிரச்சனைகள் அந்த நாட்டு அதிபர் அலோவ் பண்ண மாட்டேங்கிறார், பல கடுமையான சட்டத்திட்ட நடவடிக்கைகளை கொண்டு வராரு. அப்படிங்கும் போது இந்த ஆண் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேற நாடுகளை நோக்கி செல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ வேலை வாய்ப்புங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய பல துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆண்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல சூழ்நிலைகள் அமையும். ஓகே. இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயம் மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, தங்கத்துடைய விலை. இப்போ நிறைய பெண்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தங்க விலை வந்து குறையுமா, கூடுமா? 2026 எப்படி இருக்கும்? இந்த தங்கத்துக்கு வந்து குரு பகவான் தான் தங்கத்தை பற்றி சொல்லக்கூடியவர். சுக்கிர பகவான் தான் பெண்கள் அணியக்கூடிய நகைகளை பற்றி சொல்லக்கூடியவர், ஆபரண தங்கம் அப்படிங்கிறோம். இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா, ஜூன் மாசம் 1ஆம் தேதி ராத்திரி கடகராசிக்கு போய் உச்சமடைகிறார். அவர் உச்சமடைகிறார் அப்படிங்கிற போது புரிஞ்சுக்கணும், மெல்ல மெல்ல தங்கத்தின் விலை ஏறும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சென்ற ஆண்டு நான் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும் போதே தங்கத்தின் விலை 1,00,000 தொடும் தான் நம்மளுடைய பல சேனல்களையும் சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த ஆண்டு நடந்திருக்கு. இந்த ஆண்டு மிக கடுமையான விலை ஏற்றம் இருக்கும். அந்த குரு பகவான் வந்து இந்த ஆகஸ்ட் மாசமும் அக்டோபர் மாதத்தின் சமயங்களிலும் கொஞ்சம் தங்கத்தின் விலை குறையும். அப்படித்தான் இருக்குமே தவிர ஆண்டுல தங்கத்தின் விலை மிக அதிகரிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. தங்கம் வாங்குறவங்க, நிலத்துல முதலீடு பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல லாபமா இருக்கும். சூப்பர். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு ஜாக்பாட் கிடைச்சிடாதா, நம்ம வந்து பெரிய பணக்காரர் ஆயிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ வந்து எந்தெந்த ராசி நேர்களுக்கு வந்து 2026 ஜாக்பாட் தான் போங்க அப்படின்னு சொல்லுவீங்க? ஜாக்பாட்டுக்காக காத்திருக்காங்கம்மா மிதுன ராசிக்காரங்க. ரொம்ப நெருக்கடியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் 2026 பிற்பகுதியில மிகப்பெரிய ஜாக்பாட் காத்திருக்கு. பொருளாதாரத்துல ஏற்றம், நல்ல தங்கம் வாங்கக்கூடிய பல வகைகள்ல ஏற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. கன்னி ராசிக்காரங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு கவலையில் இருக்காங்க. அவர்களுக்கு 2026 ஜாக்பாட் அடிக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் 2026ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியா இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது. ஆக மிதுனம், கன்னி, அதே போல விருச்சிகம், மகரம், இந்த ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. சூப்பர். இந்த ராசி நேர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு சில விஷயங்கள்ல அப்படின்னா, எந்தெந்த ராசி நேர்கள் கவனமா இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்பாதியில கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். அதாவது ஜூன் வரைக்கும். ஜூனுக்கு பிறகு கொஞ்சம் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்துல இருந்துக்கிறது நல்லது. அதே போல இந்த ஆண்டு மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்ல கும்பராசி, பண விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இதுல வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டாலே போரும். குறிப்பா வந்து மீன ராசிக்காரர்கள், சனி பகவான் ஜென்மச்சனியாக வருகிறார். மேஷ ராசிக்காரர்கள், இவர்களெல்லாம் சனி பகவானால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கடன். நீங்க வந்து இந்த ராசி நேர்களை வந்து 2026ல கடனை பெருசா வாங்காதீங்க, வாங்குனீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படின்னா எந்தெந்த ராசி நேர்கள்? கடன் வாங்கினா மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களை கேக்குறீங்க, கடன் வாங்கினா தப்பிக்கிறவங்க வேண்டாமா உங்களுக்கு? அடுத்ததான் கேட்போம். சரிங்கம்மா. கடன் வாங்கினா மாட்டிக்கொள்ளக்கூடிய ராசி கடக ராசி, ரொம்ப கவனமா அவங்க இருக்க வேண்டிய ராசி. அடுத்தது ரிஷப ராசி, மிகப்பெரிய அளவிற்கு கடன் இவர்களை பாதிக்கும் அப்படின்னு இருக்கு. மகர ராசி, இந்த 3 ராசிக்காரர்களும் கடன் வாங்குகிற போது இந்த ஆண்டு மிக எச்சரிக்கையாக இருக்கணும்.
ஓகே. இப்போ வந்து நெறைய பேர் வந்து கடன்ல சிக்கி தவிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம வந்து கடன்ல இருந்து எப்போ வெளியில வருவோம்? கடன்ல இருந்து வெளியில வந்தாலே வந்து அவங்களுக்கு நிம்மதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இல்லையா? ஸோ கடன்ல இருந்து கண்டிப்பா நீங்க மீண்டு வந்துருவீங்கன்னா எந்த ராசி நேயர்கள்? அதாவது மிக முக்கியமா நீங்க பார்க்கணும்னா, இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு கடனில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு யோகம் வரும். ஓகே. அதே மாதிரி மேஷ ராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கு அழகா பக்காவா பிளான் பண்ணிக்கிட்டு வருவாங்க. சூப்பர். சரிங்களா? ஓகே. துலா ராசிக்காரர்கள் முழுமையாக கடன்ல இருந்து மீண்டுருவாங்க. ம். அந்த யோகம்லாம் இருக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் இவர்கள் எல்லோருக்குமே கடன்ல இருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் இருக்கு. ஓகே. அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்டின்னா, திருமணம்னு கண்டிப்பா சொல்லலாம். ம். ஸோ திருமணம் உங்களுக்கு வந்து 2026ல கைகூடி வரும்னா எந்தெந்த ராசி நேயர்கள்? மிக முக்கியமாக மிதுன ராசி. ஓகே. முக்கியமா ரொம்ப காத்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு ம். திருமணம் கண்டிப்பா கைகூடும் இந்த ஆண்டு. அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூட போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூட போகுது. அப்போ ஒரு சந்தேகம் வந்துரும். மத்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் கிடையாதா அப்படின்னு. அவங்க சொந்த ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கும் திருமணம் கைகூடி வரும். ஓகே. அதான் வந்து திருமணம் ஆயிடுச்சு. நெறைய பேர் வந்து குழந்தை செல்வத்துக்காக காத்துட்ருப்பாங்க இல்லையா? குழந்தை உங்களுக்கு கண்டிப்பா ஒரு முருகர போலயோ, அம்மன போலயோ வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்டின்னா எந்தெந்த ராசி நேயர்கள்? ரொம்ப அற்புதமா. அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு அமையப் போகிறது. ம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு கூடி வரப்போகுதுமா. சரிங்களா? அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு யாரெல்லாம் கவலைப்படுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் கூடி வரப்போகுது. மகர ராசிக்காரர்கள் குடும்பத்திலும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நல்ல ஆண் குழந்தை எனக்கு வேண்டும் நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல செய்தியும் கூடி வரப்போகுதுமா. ஓகே. சூப்பர். அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேரோட எதிர்பார்ப்போடு இருக்கும். அதாவது வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து அதிகமா வந்து காதல் திருமணம் தான் நடந்துட்டு இருக்குது. இப்ப நெறைய பேர் வந்து காதல் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்தெந்த ராசி நேயர்களுக்கு வந்து அந்த காதல் கைகூடும்? முதல் விஷயம் சிம்ம ராசிமா. ஓகே. அவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரப்போகுது இந்த ஆண்டு. அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள். அவங்களுக்கும் காதல் திருமணம் கைகூடி வரும். ஓகே. மேஷ ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரும். இதெல்லாம் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக அமையுது. சூப்பர். அதே மாரி தொட்டதெல்லாம் உங்களுக்கு துலங்கும். நீங்க எந்த தொழில தொட்டாலுமே வந்து உங்களுக்கு அது வந்து பல மடங்கு வளர்ச்சி குடுக்கும் அப்டின்னா, எந்த ராசி நேயர்கள் வந்து நம்பி தொழில் தொடங்கலாம்? அதாவதுமா நல்ல தொழில் வளம் வந்து பெருகக்கூடிய ராசியாக இந்த ஆண்டுல வந்து கடகராசிக்காரங்க பல பேர் புதிய தொழில் ஒண்ணு துவங்க போறாங்க. ஓகே. சரிங்களா? அந்த தொழில் வளம் வெற்றி பெறும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் தொழில்ல என்ன தடை இருந்தாலும் இந்த தடை நிவர்த்தியாகி பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க. அது மீடியா துறையில இருப்பாங்க. நிறைய பேர் புதுசா யூடியூப் ஆரம்பிப்பாங்க. நிறைய விஷயங்கள் பல்வேறு தொழில்கள்ல அவர்கள் சாதிப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னதான் அஷ்டமத்து சனி இருந்தாலும் அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. புதிய முயற்சி, தொழில் முயற்சி செய்வாங்க. அதுல வெற்றி பெறுவாங்க. துலா ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகம் இருக்கிறது. தொழில் வளம் பெருக. கும்பராசிக்காரங்களுக்கும் பெரிய யோகம் இருக்கு. சூப்பர். அதாவது வந்து வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கு? சரிம்மா. வெளிநாடு போறதுக்கு இப்பவே பெட்டிய கட்டிக்கிட்டு இருப்பாங்க மேஷ ராசிக்காரங்க. ஓகே. எப்படா வெளிநாடு போலாம் காத்திருப்பாங்க. அவங்களுக்கு கூடி வந்துரும். மிதுன ராசிக்காரங்க ஒரு டூராவது போயிட்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபாரின் போறதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிடுவாங்க. இந்த ஆண்டு ரொம்ப ஜாலி ட்ரிப் எல்லாம் அவங்களுக்கு உண்டு. ம். ஆமா. அதைப்போல வந்து ஃபாரின் போகக்கூடிய யோகம் மகர ராசிக்காரங்களுக்கும் கூடி வருது. மிகச்சிறப்பாக அமையும். ஓகே. ம். அடுத்தது வந்து மாணவர்களுக்கு போயிரலாம்யா? ம். இப்போ வந்து படிப்புல வந்து சிறந்து விளங்கக்கூடிய ராசி குழந்தைகள் எந்தெந்த குழந்தை? கன்னிராசி மாணவர்கள் 10th +1 +2ல இந்த ஆண்டு நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. சூப்பர். மிகச்சிறப்பாக இருக்கும். ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சிம்ம ராசி மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன்ல ரொம்ப நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் அவங்களுக்கு கூடி வரும். ஓகே. ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன் அதுல ரொம்ப நல்ல வரக்கூடிய யோகம் மேஷ ராசி மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும். ஃபாரின்ல போய் படிக்கிறது, ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன், எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு மேஷ ராசி மாணவர்கள் இருப்பாங்க. கடல் கடந்து போய் படிக்கணுங்கிறது ரொம்ப தீவிரமாக இந்த ஆண்டு மிதுன ராசி மாணவர்கள் இருப்பாங்க. ஓகே. மிதுனம் வந்து டாப் மோஸ்ட்ல இருக்க டாப் போது மோஸ்ட்ல இருக்கு. 2026ல. ஆமா. ஓகே. அரசு வேலைகள் வந்து உங்களுக்கு உறுதி அப்டின்னா எந்தெந்த ராசி நேயர்கள்? ஆமா, மீன ராசிக்காரர்களுக்கு என்னதான் 7.5 சனி நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் அரசு வேலைக்கு முயற்சி செய்தால் கிடைக்கும். ஓகே. அது எந்த சந்தேகமும் இல்ல. அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். மிகச்சிறப்பாக கிடைக்கும். நல்ல பதவிகள் வேணும், எனக்கு அரசு பதவிகள் வேணுங்கிறவங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல அரசு பதவிகள், அரசு அங்கீகாரம், அரசு வேலை கிடைக்கப் போகுது. கடக ராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அருமை. சூப்பர்ங்க, சூப்பர்.
இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 2025ல வந்து முருகன் யுகமான்ற கேள்வி எழுகிற அளவுக்கு வந்து முருகனுடைய புகழ் வந்து எங்க பார்த்தாலுமே பாட ஆரம்பிச்சாங்க. இப்ப 2026 எந்த கடவுளுக்கு உரியதா இருக்கும்? எந்த பிரச்சனை வந்தாலும் போய் சரி, நீங்க இந்த கடவுள புடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வர்ற பிரச்சனை வந்து மழை போல வந்தாலும் பனி போல தீர்ந்து போகும்னா, எந்த கடவுள பிடிச்சுக்கலாம்? முருகனுடைய திருவருள் எப்பவுமே உண்டுமா. ம். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்துல சுக்கிரனும் புதனும் கூடியிருக்கிறாங்க. அது மகாலட்சுமி அனுக்கிரகமும் இந்த ஆண்டு உண்டு. பெருமாள் வழிபாடு இந்த ஆண்டு மிகச்சிறந்த வெற்றியை தரும். எப்படி முருகன் வழிபாட்டை சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த ஆண்டு பெருமாள் வழிபாடு அப்படின்னு எல்லாரும் விரும்பி வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கும். பெருமாள் பாதங்களை பணிந்தால் மிகப்பெரிய வெற்றியை இந்த ஆண்டு பெறலாம். விஷ்ணு, ராமர், பெருமாள் அந்த அவதாரங்கள் நமக்கு பெரிய வெற்றியை தரும். சூப்பர், சூப்பர் சார். இப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சின்ன மழை வந்தாலே வந்து சென்னை வந்து பெரும் அடி வாங்குறத வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சென்னையா இருக்கட்டும், தமிழகமா இருக்கட்டும், ஏதாவது இயற்கை சீற்றங்கள சந்திக்க காத்திருக்கா? அம்மா 2026 பெரிய பெரிய அளவிற்கு இயற்கை சீற்றங்களோ மக்களுக்கு பாதிப்புக்கு உரிய விஷயங்களோ கண்டிப்பா நடக்குமா. ஓகே. அதாவது இந்த ஆண்டு வந்து பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பை நம்ம மிக முக்கியத்துவமா சொல்லணும். ஆமா. அதுவும் பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகம் பாதிப்பு தமிழகத்துல இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரை பகுதிகளில் பல பாதிப்புகளோ இயற்கை சீற்றமோ கலவரங்களோ மக்களுக்கு பாதிப்புகளோ ஒரு பதற்றமான சூழ்நிலையோ மதுரை பகுதிகளில் இந்த ஆண்டு இருக்கும். கோவை, தமிழகத்துல கோவை பகுதிகள் எல்லாமே ஒரு பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதுவும் இயற்கை சீற்றம் ஏதாவது ஒரு வகையில வந்து மக்களுக்கு வரக்கூடிய மனநிலை நெருக்கடிகள், அது ஒரு பதற்றங்கள் அந்த பகுதியில் இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா தென் பகுதிகள், தமிழகத்துடைய தென் பகுதிகள் எல்லாமே 2026 கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். மழை வெள்ள பாதிப்போ இயற்கை சீற்றத்தினுடைய பாதிப்போ இல்லை வேறு வகையான மக்களுக்கு போராட்டங்கள் பிரச்சனைகளோ அப்படி இருக்கக்கூடிய ஆண்டு. பாதிப்புகள் அப்படின்னு சொன்னால் தென்பகுதி தென் மாவட்டங்களுக்கு அதிக ஒரு பாதிப்புகள் இருக்கும். ஓகே. சூப்பர் சார். சூப்பர்.